போன மேட்ச் தோத்த வெறி யார் எப்படி போட்டாலும் அழைப்பேன். ருத்ராஜ் இதை தான் என்கிட்ட சொன்னார்னு சதம் அடித்ததுக்கு பிறகு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்கினதுக்கு பிறகு அபிஷேக் சர்மா வெளிப்படையாக பேசியிருக்காரு. அதிரடியே விளையாட இதுதான் காரணம்னு ருத்ராஜ் கேட்வாலும் பேசியிருக்காரு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடந்து முடிஞ்ச இந்திய ஜிம்பாப்வே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான இரண்டாவது T20 மேட்ச்சில் ருத்ராஜ் கேட்வால் அதிரடி ஆட்டத்தால் அபிஷேக் சர்மாவுடைய அதிவேக சதத்தால் இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 234 ரன் அடித்தாங்க. இந்த மேட்ச்சில் ருத்ராஜ் கேட்வால் 77 ரன் அடித்தாங்க. அதே போல் அபிஷேக் சர்மா 100 ரன் 67 பாலுக்கு அடித்தாங்க. ரிங்கு சிங் 22 பாலுக்கு 48 ரன் அடித்தாங்க. பின்னர் களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி 18.4 ஓவர் முடிவில் 134 ரன் அடித்து 10 விக்கெட் இழந்ததுனால 100 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி அபாரமாக ஜெயித்தாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் ஆட்டநாயகன் விருது பெற்ற அபிஷேக் சர்மா அந்த அவார்ட் வாங்கினதுக்கு பிறகு பேசியிருந்தார். அதில் என்னுடைய சிறந்த நாக்காக நான் இதை பார்க்குறேன். நேற்று நாங்கள் தோல்வியை சந்தித்ததை எங்களால் ஏற்றுக்க முடியலை. நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன் இன்றைக்கி என்னுடைய நாளுன்னு. ஸோ மனதுக்குள்ளே அதை எண்ணிக்கிட்டு நான் சிறப்பாக விளையாண்டேன். T20 பொறுத்துள்ள வேகம் நமக்கு தேவை. வேகத்தை விட இறுதி வரையும் அந்த வேகத்தை எடுத்துகிட்டு போகிறது தேவை. ஸோ அதை நாங்கள் இந்த மேட்ச்சில் சிறப்பாக பண்ணோம். ஒரு இளைஞராக நீங்கள் உங்களுடைய நாள் என்று உணரணும். அப்போ தான் அந்த மேட்ச்சை சிறப்பாக விளையாட முடியும். மேலும் எனக்கு களத்தில் ருத்ராஜ் கேட்வால் தைரியத்தை வரவழைச்சார். ஒவ்வொரு பால் இடையில் என்கிட்ட நீ உன்னுடைய இயல்பான ஆட்டத்தை விளையாடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்தார். நான் எப்போதுமே என் திறமையை நம்புகிறேன். என்னுடைய ஆர்க்கில் பால் இருந்தால் அது முதல் பாலாக இருந்தாலும் சரி, கடைசி பாலாக இருந்தாலும் சரி, பவுலர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அதை நான் 6 அடிக்க தான் பார்ப்பேன். அதுதான் என்னுடைய பேட்டிங். அதை தான் நான் சிறு வயசுலேருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சதம் அடித்ததுக்கு பிறகு அபிஷேக் சர்மா வெளிப்படையாக பேசியிருக்காரு. அதுதான் 77 ரன் அடித்ததுக்கு பிறகு பேசின ருத்ராஜ் கேட்வால் இந்த மேட்ச்சில் இந்த பிச் கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு. முதல் 15 பந்தை நான் ஒரு பால் கூட மிடில் ஆஃப் பேட்டில் வாங்கவே இல்லை. அதனால் நான் அபிஷேக் சர்மா கிட்ட கொஞ்சம் நேரம் நம்ம எடுத்துக்குவோம், அதுக்கப்புறம் நம்ம அதிரடியாக விளையாடுவோம், ஆனால் ஹோப்பை விடக்கூடாதுன்னு பேசிக்கிட்டே விளையாண்டோம். அதற்கேற்றார் போல் அபிஷேக் சர்மா சுழல் பந்து வீச்சாளர்களை அதிரடியாக விளையாண்டார். ஆடுகளும் 2 விதமாக இருந்ததுனால நாங்கள் பந்து வீசும்போது டெஸ்ட் மேட்ச்சில் பந்து வீசுறது போல் பந்து வீசணும். ஸோ அதை தான் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு ருத்ராஜ் கேட்வால் வெற்றிக்கு பிறகு அவருடைய இந்த அதிரடி நாக் குறித்து வெளிப்படையாக பேசியிருக்காரு. ஸோ இந்திய அணியில் விராட் கோலி, ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு அந்த இடத்த நிரப்புற மாதிரி ருத்ராஜ் கேட்வாலும் அபிஷேக் சர்மாவும் இந்த மேட்ச்சில் விளாண்டுருக்காங்க. மேலும் ரிங்கு சிங்கும் வேற லெவல் ஃபினிஷிங் கொடுத்ததுனால இந்திய அணியுடைய T20 எதிர்காலம் வேற லெவலில் இருக்க போகுதுன்னு ரசிகர்கள் இதை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ருத்ராஜ் கேட்வால் அபிஷேக் சர்மாவோட இந்த ஸ்பீச், இந்த அதிரடி ஆட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ருத்ராஜ் கேட்வால், அபிஷேக் சர்மா, ரோஹித் சர்மா, விராட் கோலி இடத்த நிரப்புவாங்களா? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.